ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வச்சு அருமையாக சூப்பராக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சட்னி எப்படின்னு பார்க்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வந்து நம்ம தோல் நீக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுவோம். வீடு ஃபுல்லாக வந்து அந்த தோல் வந்து பரவிடும். அது எப்படி ஈஸியாக வந்து வேர்க்கடலை தோல் நீக்கி சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிடுங்க. நான் வந்து இந்த ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்குறேங்க. இது வந்து இப்போ கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து வரணும். அதாவது தோலெலாம் வந்து லேசாக கருகி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருக்குன்னு பக்குவம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க. பாருங்கள், லைட்டாக வந்து தோலெல்லாம் வந்து லேசாக கருகி வருது. இன்னும் கொஞ்சம் வறுபடணும். பாருங்கள், இப்போ வீடியோவில் காட்டுறேன். நல்லாவே வேர்க்கடலை வந்து வறுத்து வந்துருச்சு. இப்போ இது ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். இந்த வேர்க்கடலை வந்து நல்லா ஆறணும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஈஸியாக எப்படி தோல் நீக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா நம்ம வேர்க்கடலை வந்து வறுத்து இப்படி தோல் நீக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தோல் வந்து வீடு பூரா ஆயிரும். அதை சுத்தம் பண்ணுறக்கே ஒரு நேரமாகும். அதுக்கு ஈஸியான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. இது போல் ஒரு துணியில் வந்து நம்ம வறுத்த வேர்க்கடலையே போட்டுருவோம். போட்டுட்டு இது போல் கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வேர்க்கடலை இருக்கிற தோல் பூரா ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்துடும். பாருங்கள், நான் வீடியோவில் பிரித்து காட்டுறேன். பாருங்கள், வேர்க்கடலையிலேருந்து தோல் வந்து சூப்பராக நீங்கி வந்துருச்சு. இப்போ இதே வந்து நம்ம எப்படி வந்து இந்த தோல்லேருந்து வேர்க்கடலை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இது போல் ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க. வீட்டில் வடை அப்பளமெல்லாம் எடுப்பு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு நம்ம தேய்ச்சிருக்கிற வேர்க்கடலையை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு ஜலிச்சா போதும். வேர்க்கடலை வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். தோலெல்லாம் வந்து கீழே விழுந்துடும். பாருங்கள், ஒரு தோல் கூட தட்டில் இல்லை. ரொம்ப ஈஸியாக எளிமையாக செஞ்சிடலாங்க. நம்ம தோலை ஒருக்கா கசக்கி முறை வச்சு புடைக்கிறதுக்கு இது போல் வந்து நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். தோலும் வீடு பூரா பரவாது. நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இந்த தோல் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வீட்டில் செடிகள் இருந்தால் செடிக்கு போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து சட்னிக்கு வதக்கிக்கலாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துகிட்டு நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாங்க. இது கூடயே பார்த்திங்கன்னா 2 பல் பூண்டு. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பொதுவாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுருவோம். இது வதங்கிட்டு இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கலாங்க. கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சிங்கன்னா கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு வரும் புளி. அதை எடுத்து இது போல் பிச்சு இது கூட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு புளியும் வதக்கிடுவோம். புளியை நீங்கள் வதக்கி சட்னி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுடலாங்க. இந்த சட்னிக்கு வந்து கூடுதல் சுவைக்காக நம்ம இதில் ஒரே ஒரு பொருள் சேர்த்து போகிறோம். அந்த பொருள் மட்டும் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். சட்னி வந்து சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. அந்த பொருள் இதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்ன பீஸ் அளவுக்கு சேர்த்துனிங்கன்னா சரியாக இருக்கும். இது கூட நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை பாருங்கள், கொஞ்சம் கூட தோலே இல்லை, சூப்பராக இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். தேங்காய் துருவல் சேர்த்துன வரைக்கும் அடுப்பு வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து மிளகாய் எல்லாமே கருகிடாமல் நல்லா வறுபட்டு வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம வேர்க்கடலையே ஆயில் தன்மை இருக்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்குவோம். தாளிச்சிட்டு சட்னியில் வந்து நம்ம சேர்த்துடலாம். சுட சுட சாதத்தோடு பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை சட்னி கொஞ்சமாக நெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இட்லி, தோசை,
சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லிக்கிற டிப்ஸ் படி வேர்க்கடலையை தோல் நீக்கி பாருங்கள். ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.